தம்பி 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 இருப்பா, இரு நான் போயிடுறேன். இந்த கைதான் என்ன செருப்பால் அடிச்சது. முதலாளி முதலாளி வேணாம் வேணாம், ஒண்ணும் பண்றாதீங்க, விட்டுருங்க. என்ன சப்போர்ட் பண்றியா? அதுக்கு இல்ல, மாணிக்கனா பரவாயில்ல, இவன் ரொம்ப நல்லவன், பாவம், விட்டுருங்க. டேய் பழனி, என் பவர் என்னன்னு தெரியாம என்கிட்ட வந்து மோதிட்டான். இன்னொரு வாட்டி என் வழியில குறுக்க வந்தான்னு வச்சுக்கோ, வகுந்துருவேன்னு சொல்லு. புரியுதா? வாங்கடா. செல்வா செல்வா செல்வா. அப்பா சாப்பிடுவாங்கப்பா. நீங்க சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கல. அப்பா சாப்பிடாம இருந்தா எப்படி? வாங்கப்பா சாப்பிடலாம். அதெல்லாம் எனக்கு பரவாயில்லம்மா. அப்பா உங்க உடம்ப பாத்துக்கணும், வாங்க. நடந்தது பத்தி எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில தானே நாம இருக்கோம். மாணிக்கனே மாணிக்கனே. யாரு? அடடே, பழனியா? வாப்பா வா, உள்ள வா. ஏது இந்த நேரத்துல? வாங்கண்ணே. மாணிக்கனே எங்க? என்னது, அவங்களாம் கிளம்பி அங்கதானே வந்தாங்க? அங்க வந்துட்டாங்களா? இவங்க எங்க இருக்காங்க? அது வந்து தனத்துக்கு மருந்து கொடுக்கணும்ல, அதான் தங்கிட்டேன். அது சரி, நீ எப்படி இங்க? ஒண்ணுல செல்வத்தை அடிச்சு போட்டாங்க. செல்வத்தையா? அதான் மாணிக்கண்ணன் கிட்ட சொல்லி கையோட கூட்டு போலான்னு வந்தேன். யார் அடிச்சது? யாருன்னு தெரியல. மார்க்கெட் ரோட்ல மயங்கி விழுந்து கிடந்தாப்ல. நான் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நேரா இங்க வரேன். அப்பா வாங்கப்பா, நம்ம போய் பார்க்கலாம். கொஞ்சம் இருமா. ஏப்பா, டாக்டருக்கு என்ன சொன்னாங்க? இல்ல, உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. பாவம், செல்வன் நல்ல பையன். என்ன பண்றது, நல்லவங்களுக்கு தானே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. செல்வம் தங்கமான பையன், யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்காதவன். அவனை போட்டு அடிச்சிருக்காங்களே. பாவம் பசங்க, அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. உடனே போய் பார்க்கணும் போல இருக்குப்பா. மெட்ராஸுக்கு இப்ப பஸ் இல்லம்மா, காலையில எந்திரிச்சு தான் முதல் பஸ் பிடிக்கணும். சரி, நான் கிளம்புறேன். மாணிக்கண்ணன் கிட்ட போய் விஷயத்த சொல்லணும். உனக்கு மட்டும் ஏது பஸ்? இல்ல, லாரி ஏதாவது வரும், நான் ஏறி போய்க்கிறேன். சரி, வரேன். அக்கா
எனக்கு தெரியல.